எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாண்ட் லண்டன் தமிழ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். கொஞ்சம் பேர் என்கிட்ட யூகே ஸ்டூடெண்ட் விசாவை பத்தி கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க யூகேல ஸ்டூடெண்ட் விசா மூலமா பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச், டாக்டரேட் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கிறதுக்கு வரலாம். அதுல பேச்சுலர்ஸ் 3 வருஷம், மாஸ்டர்ஸ் 1 வருஷம், மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச்சும் 1 வருஷம், டாக்டரேட் 4 வருஷம். இதுல பேச்சுலர்ஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்கும் உங்களால டிபெண்டன்ட் கூட்டிட்டு வர முடியாது. ஆனா மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச்சும் பிஹெச்டில மட்டும் தான் டிபெண்டன்ஸை கூட்டிட்டு வர முடியும். நீங்க யூகேல பேச்சுலர்ஸ் படிக்க வர்றீங்கன்னா உங்க 10th அண்ட் 12th மார்க் ஷீட் இருந்தா போதும். இதுவே நீங்க மாஸ்டர்ஸ் படிக்க வர்றீங்க அப்படின்னா உங்களோட யூஜி டிகிரி சர்டிபிகேட் பிளஸ் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இந்த ரெண்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை நீங்க டிகிரி சர்டிபிகேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டைம்ல ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட் இருந்தா நீங்க அதை கூட ப்ரொவைட் பண்ணலாம். அதுவும் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டையும் கொடுத்துக்கலாம். நீங்க எம் ரிசர்ச் அல்லது பிஹெச்டி பண்றீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா முன்னாடி நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதனோட டிகிரி சர்டிபிகேட்டும் மார்க் ஷீட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பேச்சுலர்ஸ்க்கு நான் +2 முடிச்சவங்களுக்காக சொன்னேன் இல்லையா, ஒருவேளை நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இங்க லேட்டரல் என்ட்ரியில செகண்ட் இயர்ல என்டர் ஆகிற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்குது. ஆனா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் நம்ம ஊர்ல படிச்ச டிப்ளமோவை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று நீங்க இங்க வந்து படிக்கணும். அது வந்து 1 இயர் கோர்ஸ். நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு வேணுமோ அந்த யூனிவர்சிட்டிலேயே அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச்சுலர்ஸ் கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போதே அவங்களே இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இது எல்லாத்து கூட IELTS எக்ஸாமும் கண்டிப்பா எழுதணும். அந்த ஸ்கோரை எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஏத்துக்குவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு இந்த ஐலட்ஸ் எக்ஸாம்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. எப்ப அப்படின்னா ஒருவேளை நீங்க 12th இங்கிலீஷ்ல 70% மேல மார்க்ஸ் வாங்கியிருந்து உங்களோட பேச்சுலர்ஸ்ல நீங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ மட்டும் உங்களை கண்டக்ட் பண்ணி அதுல நீங்க பாஸ் ஆனாவே உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஐலட்ஸ்ல உங்களோட ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஆவரேஜா நீங்க ஒரு 6.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 6 இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில மீடியம் டு லோ ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்லீஸ்ட் ஒரு 6 இருக்கணும். இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றிலையும் 5.5 இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்து கூடவும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னு ஒன்று காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடும்போதே நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல நீங்க ஏன் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்க, அதுல ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்றீங்க, இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு நீங்க வந்து என்ன அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே நீங்களா உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டிலையோ நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணியோ நீங்க ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி அவங்களுக்கு அதை சப்மிட் பண்ணணும். நீங்க ஒருவேளை எம் ரிசர்ச்சோ பிஹெச்டியோ பண்ண வர்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் கூடவே உங்க தீசிஸை பத்தின ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனும் நீங்க இது கூட அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம கையில மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், ஐலட் ஸ்கோர், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எல்லாமே ரெடியா இருக்கிற பட்சத்துல நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க யூஜிக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா நீங்க UCASங்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எம் ரிசர்ச், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா நீங்க டைரக்டா எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்க்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். பெட்டர் ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரே டைம்ல அப்ளை பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் ஒருவேளை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில டிலே ஆனாலும் உங்க விசா டைம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யூகே ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரலா செப்டம்பர்லயும் ஜனவரிலயும் நடக்கும். ஒவ்வொரு இன்டேக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்லயே நீங்க எவ்வளவு சீக்கிரம் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்றது தான் நல்லது. ஏன்னா டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்க்கு காம்படிஷன் ஜாஸ்தி. அதுக்கும் நிறைய பேர் இமீடியட்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல லோ ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்க்குள்ள ஃபீஸும் ரொம்ப கம்மி. ஸோ அங்கேயும் காம்படிஷன் அதிகமாயிரும். நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. இப்போ நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க ஒருவேளை அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க வந்து either 50% ஆர் 70% ஆஃப் த ஃபீஸை டெபாசிட்டா நீங்க முன்னாடியே கட்டணும். இவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த காலேஜ் வெப்சைட்லயும் இருக்கும். உங்களுக்கு மெயில்லையும் எல்லாத்தையும் தெளிவா அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படிங்கறத ஃபைனலா முடிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபீ பே பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை விட பெட்டர் யூனிவர்சிட்டியில எனக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவசரப்பட்டு முன்னாடியே வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு தான் மீதி அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால யோசிச்சு நீங்க ஃபைனலா ஒரு யூனிவர்சிட்டி முடிவு பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. உங்களோட யூனிவர்சிட்டி ஃபீ பே பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வெப்சைட்குள்ளேயே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுவே சில மீடியம் அண்ட் லோ ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்காலர்ஷிப் காலம்ல போய் நீங்க அப்ளை பண்ண எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி
ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 500லேருந்து 1000 பவுண்ட்ஸ் ஃபீஸ் கண்டிப்பா குறையும். அப்படி இல்லன்னா ஒரு சில யூனிவர்சிட்டீஸ் நீங்க ஃபுல் ஃபீஸையுமே அப்ஃப்ரண்ட்டா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கூட சில 500 பவுண்ட்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டி முடிவு பண்ணி அங்க ஃபீ எல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டிலருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் CAS அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரும். இதுதான் நம்ம விசா அப்ளிகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் முக்கியமான டாக்குமெண்ட்னு வைங்களேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல உங்க யூனிவர்சிட்டியோட லொகேஷன், நீங்க எவ்வளோ ஃபீ பே பண்ணியிருக்கீங்க, மீதி எவ்வளோ ஃபீ பே பண்ணணும், அந்த அட்ரஸ் போன்ற எல்லா டீடைல்ஸுமே அதுல வந்து தெளிவா இருக்கும். யூஜி, பிஜி கோர்சஸோட ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் 12,500ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30,000 வரைக்கும் கூட வருஷம் ஃபீஸ் வரலாம். யூனிவர்சிட்டி பொறுத்து இருக்குது. இதுவே ரிசர்ச்சும் டாக்டரேட்டும் பாத்தீங்கன்னா வருஷம் 15,000 பவுண்ட்ல இருந்து ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம கையில வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம விசா அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நம்ம கையில மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், பாஸ்போர்ட், CAS இது எல்லாமே இருக்குது. இது போக அடுத்தது நமக்கு வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். இது எப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல குறைஞ்சது 9 மாசத்துக்காவது நீங்க லண்டன்ல வந்து தங்கி இருந்து செய்ய போற செலவுக்கான பணமும், நீங்க ஃபீஸ் பாக்கி கட்டாம இருப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்டையும் நீங்க குறைஞ்சது 28 நாளாவது ஏற்கனவே பேங்க் டெபாசிட்ல வச்சிருந்திருக்கணும். அது போக எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பிரிண்ட் பண்ணி நீங்க விசா அப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த லண்டன்ல வந்து நீங்க தங்கி இருந்து செய்ய போற செலவு பத்தி நான் சொன்னேன் இல்லையா? இது எல்லா டீடைல்ஸுமே gov.ukங்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் ஸ்டூடெண்ட் விசான்னு நீங்க டைப் பண்ணாவே எல்லா டீடைல்ஸுமே தெளிவா வந்துரும். இப்போ ரிமைனிங் ஃபீஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து பேங்க் டெபாசிட்ல நீங்க ஒரு அமௌண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அது போக ஒரு 10% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போற அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் எச்சு கம்மியாகும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு 10% ஒரு 20 லட்சம் செலவாகுது அப்படின்னா நீங்க ஒரு 22 லட்சமா வச்சுட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் காம்பன்சேட் ஆயிக்கும். இந்த 9 மந்த்ஸ்க்கான லிவிங் எக்ஸ்பென்ஸ் லண்டனுக்கு வெளிய இருக்கிற யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, மாசம் 1,171 பவுண்ட் வருது. 9 மாசத்துக்கு 10,500 பவுண்ட் ஆகுது. அதுவே லண்டனுக்குள்ள இருக்கிற யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, மாசம் 1,529 பவுண்ட் வருது. 9 மாசத்துக்கு 13,760 பவுண்ட் கிட்ட வருது. இந்த அமௌண்ட் தான் நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இதுதான் அந்த gov.uk வெப்சைட். இதுல போய் பார்த்தீங்கன்னா, எல்லா டீடைல்ஸுமே தெளிவா குடுத்திருப்பாங்க. அதேபோல நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ண எல்லா டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 9 மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுவும் உங்களோட பேலன்ஸ் ஃபீஸ் இருக்கும் இல்லையா? அந்த 2 அமௌண்ட்டையும் தான் நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இந்த அமௌண்ட் எல்லாமே டைரக்ட்டா ஸ்டூடெண்ட்டோட அக்கவுண்ட்ல போட்டா, இந்த பணத்துக்கான இன்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அதனால இந்த அமௌண்ட் உங்க பேரண்டோட அக்கவுண்ட்ல இருந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு நேரா டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா நீங்க பேரண்டோட ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட்லயும் இந்த பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்க பேங்க் லோன் வாங்குற மாதிரி இருந்து பேங்க் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டுக்கும் லோன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேங்க் டிஸ்பர்ஸ்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் இருந்தாவே போதும். 28 டேஸ் வந்து டெபாசிட் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த லெட்டருக்கு மீனிங் என்ன அப்படின்னா நாங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்க லோன் கொடுத்துட்டோம், இதை ஸ்டூடெண்ட் எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல அந்த லெட்டர் இருக்கும். பேங்க்ஸ்ல இப்போ எஜுகேஷன் லோன் வாங்கினா 7 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் லோன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம ஏதாவது செக்யூரிட்டி காட்டணும். ஸோ அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் அந்த 7 லட்சத்துக்கு மட்டும் லோன் வாங்கிட்டு ஒரு 22 லட்சம் ஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 லட்சத்துக்கு மட்டும் லோனை வாங்கிட்டு மீதி 15 லட்சத்தை நம்மளே ரெடி பண்ணிட்டோம்னா அந்த 15 லட்சத்தை பணத்தை மட்டும் அந்த 28 நாள் மினிமம் டெபாசிட்ல நம்ம வச்சுதான் காட்டணும். நீங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்தாலும் லோன் வாங்கலாம், இண்டிவிஜுவலாவும் லோன் வாங்கலாம். அந்த 15 லேக்ஸ்ங்கிற அமௌண்ட்டை வந்து உங்க பேரண்ட் அக்கவுண்ட்ல போட்டு வச்சு அங்கிருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டா நல்லது. நீங்க பேரண்டோட ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த டைம்ல உங்க பேரண்டோட கன்சென்ட் லெட்டரும் நீங்க சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல CAS லெட்டரை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்குன்னா இந்த வசதியெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னு யூனிவர்சிட்டிஸுமே செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வேணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் உங்க நேம் கரெக்டா இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அட்ரஸ் மிஸ்டேக் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நேம், அட்ரஸ் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். உங்க பாஸ்போர்ட் வந்து 9 மந்த்ஸாவது மினிமம் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்தா கூட விசா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க டிபி டெஸ்ட், அதாவது டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இது வந்து UKVI அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் நம்ம இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ல KG, KMCH இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் UKVI அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லா டீடைல்ஸுமே gov.uk அஃபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஊர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேட் 6 மாசத்துக்கு தான் வேலிட். அதனால ரீசெண்டா இருக்கிறத எடுத்தா போதும். இப்போ நம்ம கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம விசா அப்ளை பண்ண போறோம். இந்த விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 524 பவுண்ட்ஸ் வருது.
இது கூடவே நம்ம இமிகிரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ், அதாவது IHS ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 776 பவுண்டு ஒரு வருஷத்துக்கு. நீங்க ஒருவேளை உங்க கோர்ஸ் 3 வருஷமோ 4 வருஷமோ அது எவ்வளோ வருஷம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த IHS ஃபீஸும் நீங்க பே பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட். நீங்க ஒருவேளை எம்ரிசர்ச் பிஹெச்டி எல்லாம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வரலாம் இல்லையா? அப்படி நீங்க கூட்டிட்டு வர ஒவ்வொரு டிபெண்டன்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்க கூட்டிட்டு வர்ற டிபெண்டன்ட் ஸ்பௌஸா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையான லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மினிமம் 9 மந்த்ஸை நீங்க டெபாசிட் பண்ணி காட்டணும். இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சு விசா உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, விசா வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெபாசிட்ல இருக்கிற பணத்தை வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா அதை அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. யூகேக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை நீங்க வெளியெடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இங்க இமிகிரேஷன்ல வந்து அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி காட்டி அந்த அமௌண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதா சில பேர் சொல்றாங்க. அதனால நீங்க அந்த அமௌண்ட்டை அவசரப்பட்டு வெளியெடுக்க வேண்டாம். நீங்க யூகேக்குள்ள ஸ்டூடெண்டா வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 20 ஹவர்ஸ் தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். உங்க டிபெண்டா வர்றவங்க அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிற டைம்ல 20 ஹவர்ஸ் பார்ட் டைம் பண்றீங்க. அது உங்க கோர்ஸ் டியூரேஷன் முடியற வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். உங்க கோர்ஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா PSWக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கரண்டா PSW 2 வருஷத்துக்கு இருக்குது. ஆனா செப்டம்பருக்கு மேல அது 18 மாசமா குறைக்கிறதுக்கான ப்ரொபோசல் இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து PSW ஸ்டேட்டஸ்க்கு மாறிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க PSW ஸ்டேட்டஸ்க்கு மாறிட்டீங்கன்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பிசினஸும் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டூடெண்ட் விசால வந்திருக்கீங்க. அதனால உங்க கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வேற எந்த விசாவுக்கும் நீங்க ஸ்விட்ச் பண்ண முடியாது. இந்த எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸையும் நீங்களேவும் அப்ளை பண்ணலாம், இல்ல கன்சல்டன்சி மூலமாவும் அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்டூடெண்ட் கன்சல்டன்சியும் ஸ்டூடெண்ட் கிட்ட எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பயோமெட்ரிக்ஸ் நீங்க சப்மிட் பண்றதுக்கு VFS குளோபல் போறீங்களா, அது சென்னை, கோயம்புத்தூர், கொச்சி, பெங்களூர் எங்க வேணாலும் போகலாம். கோயம்புத்தூர் மட்டும் கொஞ்சம் பிரீமியமான சென்டர். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் 9000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். நீங்க பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு மட்டும் இங்கிலீஷ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதா சொல்றாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல கேட்டாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி பத்தி என்ன தெரியுமோ இல்ல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் என்ன அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவும் இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் இந்த இன்டர்வியூ வராது. ஒரு சிலருக்கு வர்றதா சொல்றாங்க. உங்க விசா சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல நான் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி.